எந்த அதிகாரம் உன்னை வஞ்சிக்கிறது? எந்த அதிகாரம் உன் கல்விக்கு தகுதியான வேலையை தர மறுக்கிறது? எந்த அதிகாரம் ஊழல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் வேலையை தர மறுக்கிறது? தெரிந்தும் நீ ஏன் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நிறுவினாய்? இது யாருடைய தவறு? யாருடைய தவறு? கற்றவர்கள் தானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவர்கள் எல்லாரும் விலகி நின்றீர்கள். தீமைக்கு அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நின்றீர்கள். அதனால் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியவில்லை. இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அதனால என்ன? அதனாலதான் இந்த பிரச்சனையாக மாற்றுவதற்கு உங்க மகன் இந்த பெரம்பலூர் மண்ணிலே வந்து நின்றுட்டு பிரச்சனைடாது. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவேன் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் பேசுவேன்.